Taste the Daily. அண்மை செய்தி. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு வரும் 17ஆம் தேதி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி 17/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த நாளான 17/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை தலைமை கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழக கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளனர் என்றும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும், கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளான 17/1/2025 அன்று புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்துள்ள மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, கிளை, வார்டு, மாநகராட்சி பகுதி, வட்ட அளவில் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் தங்கள் பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் ஆங்காங்கே புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படங்களை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட செயலாளர்கள் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கழகத்தினுடைய அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் 17/1/2025 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஆங்காங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படங்களை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.